வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மாம்ஸ் கிச்சனுக்கு என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்டில் ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து புலோர் அரிசியில் செய்கிற ஒரு ஸ்வீட்டுமா. ரெண்டு மாதிரி செஞ்சுருக்கிறேன். கருப்பட்டி போட்டு ஒன்று, சீனி போட்டு ஒன்று, ரெண்டையுமே நான் காட்டுறேன். கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கம்மா. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு புதுவிதமான ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும், ரொம்ப பேருக்கு இங்கேயே தெரியாது. அதே மாதிரி ஊர்லேயும் ரொம்ப பேருக்கு தெரியாதும்மா. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேம்மா. இது இப்படி மினிமினண்டு இருக்க காரணம் என்னென்று நான் கடைசியில் நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி செய்யுங்கம்மா. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். 1-2 டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அருமையான புலோர் ஸ்வீட் புலோர் அழகாக செய்யலாம். இது வந்து இந்தோனேசியாவும் லாயக்கரோட ரெசிபிமா. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்ப்போம். இது வந்து நோன்புக்கில் தான் இயற்கையாக செய்கிறது பொதுவாகவே. இப்போ வந்து அந்த வீடியோக்காண்டி உங்களுக்கு இப்போ செஞ்சேம்மா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வந்து 2 இதுவும் ஒரே மாதிரி சேர்ந்தாலும் உங்கள் விருப்பமாக. நான் அதனால் 2யுமே ஒரே நேரத்தில் காட்டியாரன் நீங்கள் செஞ்சுக்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். இதாம்மா புலோர் அரிசி 2 கப்பு. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் சீனி, அதே கப்பில் பால். ஒரு கப்பு அரிசிக்கு வந்து 1 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு சீனி, அவ்வளோதாம்மா அளவு. நம்ம வந்து 4-6 ஹவர் ஊறணும். இப்போ ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து நம்ம செய்வோம். 1வது இப்போ 6 மணி நேரம் இது ஊறிடுச்சுமா. எல்லாருமே குக்கூஸில் தான் செய்வாங்க. நான் வந்து எப்போவுமே வந்து இப்படி பானையிலே செஞ்சுக்கிறோம். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குமா. அதனால் நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நான் எல்லா வேலையுமே கொஞ்சம் ஈஸியாக செய்ய கற்றுக்குருவோம்மா. நான் எல்லாமே ஈஸியாகவே செஞ்சுக்கிருவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய மாட்டேன் எதையுமே. 2 கப்பு தண்ணிம்மா. அதாவது 1 கப்பு அரிசிக்கு வந்து நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ நம்ம 2 கப்பு அரிசி போட்டிருக்குறோம். அதனால் நம்ம 2 கப்பு தண்ணி போடணும். அப்புறம் பண்டாணியில் கொஞ்சம் உப்பு. ஒரு 10 நிமிஷத்தில் இது வெந்துடும்மா. ரொம்ப நேரம் நம்ம அன்ட்டு போயிடாதீங்கம்மா. பக்கத்துலேயே நில்லுங்க. விறுவிருண்டு சதன்னு போய் விறுவிருண்டு வெந்துடும். கீழே பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து கிண்டி எடுத்துட வேண்டியதுதான். சதன்னு இருக்கையிலே அடுப்பு அடைச்சிருங்கம்மா. கீழெல்லாம் பிடிக்காது. அதுக்கு மேலே உங்களுக்கு பயமாக இருந்தால் இட்லி குக்கருக்குள்ளே வச்சு தண்ணியை வச்சு அதுக்கு மேலே ஒரு இதை வச்சு நீங்கள் வந்து குக்கூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரியே செய்யலாம். ரொம்ப ஈஸிமா இது. அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சு. அதோட தூக்கி கீழே வச்சுருங்க. நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துடும். பிசுன்னு மாதிரி தான் இது இருக்கும். அரிசியே இயற்கையாகவே வந்து பிசு பார்த்தா இருக்கும். புலோர் அரிசி. 1 கப்பு தேங்காய் பால், 3/4 கப்பு கருப்பட்டி, கொஞ்சோன்னு கல்கண்டு, ஒரு பண்டால் இலை. தேங்காய் பால் வந்து திக்கும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து சோத்தை வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கிறோம். 2 செய்ய போகிறோம்ல, அதனால் 2ஆக பிரிச்சுக்கிறோம். இயற்கை லாயக்காரவங்க வந்து ரொம்ப பேர் சீனி போட்டு செய்ய மாட்டாங்கம்மா. எல்லாருமே கருப்பட்டி போட்டு தான் செய்வாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு உள்ளது இது மட்டும்தான். கருப்பட்டி, கல்கண்டு வந்து நம்ம போட காரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பாலாக போடுங்க. 1 கப்பு பாலுமா. 1 கப்பு அரிசிக்கு வந்து 1 கப்பு பால், 1 கப்பு கருப்பட்டியோ சீனியோ நீங்கள் போடணும். நான் வந்து 3/4 கப்பு போடுறேன். கல்கண்டு கொஞ்சம் இருக்குது. ஒரு 6-7 போடுங்கம்மா. அந்த 1 கப்பு அரிசிக்கு வந்து ஒரு 6-7 போடுங்க. அப்புறம் டவுன் பண்டானா போடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்து நல்லா கொஞ்சம் பிசுன்னு மாதிரி வரட்டும்மா. வந்த பிறகு நீங்கள் வந்து சோத்தை போடுங்க. ஏலக்காய் தூள் போடணுமா. இந்த பாருங்கள் இப்படி வரும். இன்னும் கொஞ்சம் வரணும். இல்லை அப்போ தான் பிசுப்பு வந்து அதில் நல்லா இறுகி ஒட்டி நல்லாயிருக்கும் சாப்பிட. அப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போடுங்க. இந்த ஏலக்காய் தூள் போடுறது வந்து எனக்கு வந்து பிணையங்களில் இருக்கிற என் தோழி சொன்னாங்க. ஏன்னா இது வந்து வாய் உண்டு சொன்னாங்க அவங்க, அந்த புலோர் அரிசி. அது வந்து நானும் இப்போ ஏலக்காய் தூள் போடுறது. அதோட புலோர் அரிசியை போட்டு கிண்டுங்க. ஆனால் அவங்க வந்து அந்த சீனி போட்டு செய்கிறதான் சாப்பிட்ருக்கதா சொன்னாங்க. இது சாப்பிட்டதில்லைன்னு சொன்னாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கெல்லாம் இருக்குமா. இப்போ கொஞ்ச நாளாக தான் இதெல்லாம் இல்லை இங்கே எங்கள் இடத்துல எல்லாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுமா. நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பிறண்டு அல்வா மாதிரி திரண்டு வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து நீங்கள் தட்டை ரெடியாக வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் போட்டுருங்க. நிறையா செஞ்சீங்கன்னா பெரிய தட்டாக வச்சுக்கிறோங்கம்மா. எனக்கு இதுவே ஜாஸ்தி. இன்றைக்கி மகவுடு வர்றோன்னு சொன்னாங்க.
வந்தாண்டா சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாம்மா. அதோட 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆறட்டும், அப்புறம் நீங்கள் அதை வெட்டுங்க. இப்போ வாங்க இன்னொரு இது செய்வோம். பண்டாணிலாம் எடுத்துருங்கம்மா. அதே சோறு தான், பாதி சோறு அதுக்கு போயிடுச்சு, பாதி சோறு இதுக்கு. தேங்காய் பால், பண்டாணி இலை, ஏலக்காய்த்தூள், கல்கண்டு, கலரு, சீனி. சீனி 3/4 கப்பு, இதுவும் 3/4 கப்பு தான். ஏன்னா நம்ம கல்கண்டு போடுறதுனால ஒரே மாதிரி தாம்மா, எல்லாமே ஒரே மாதிரி தான். 2 வீடியோ எதுக்கு தனித்தனியான்னு சொல்லி தான் நான் வந்து ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுத்துட்றேம்மா. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்குறீங்கள, அதனால தான். எவ்வளவோ இருக்குமா ரெசிபிகள், எவ்வளவோ இருக்குது. இந்த இதுலேயே புழுவூர்லேயே அரிசியிலையே வந்துமா, புழுவூர் அரிசிலேயே எவ்வளவோ ரெசிபிகள் செய்யலாமா. அதோட சீனியை போடுங்க, கல்கண்டை போடுங்க, சீனியை போடுங்க. கரெக்டாக வந்துச்சுமா 3/4 கப்பு. நீங்கள் அதோட கூடலாம் போட்டுறாதீங்க. அப்புறம் ரோஸ் கலருமா கொஞ்சமாக ஊற்றுங்க. இதோட இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்கம்மா. இது வந்து பத்தாது, நம்ம வெள்ளை சோத்தை போட்டோம்னா கலர் கொஞ்சம் மங்கலாக இருக்கும். நீங்கள் கலரை விரும்பினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. அப்புறம் டவுன் பண்டானை போடுங்க. பண்டானையில் ரம்ப இலைம்மா, ரம்ப இலை இல்லைன்னா பரவாயில்லம்மா, ஊரில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கிடைக்கலன்னா பரவாயில்ல. அதோட ஏலக்காய்த்தூள் ஒரு பிஞ்சு தான். அப்புறம் அதே மாதிரியே தட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. இதுவும் அதே மாதிரி பிசுனுத்தன்மை வரணும், ஒரே சேமு தான். பிசுனுத்தன்மை வரணும். வந்தப்புறம் நீங்கள் அரிசியை கொட்டி நல்லா கிண்டுங்கம்மா. கிண்டி அல்வா பதத்துக்கு வந்தப்புறம் அடைச்சிருங்க. இந்த ஸ்வீட்டு புழுவத்தை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேம்மா. ரொம்ப பேர் இந்த இது செய்வாங்கம்மா. எங்கள் ஆளுக்கு வந்து இந்த இது செய்வாங்க, செஞ்சு ஊருக்கெலாம் கொண்டுட்டு வருவாங்களாம். என்னம்மா எனக்கெல்லாம் தெரியாதும்மா அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. என் ஃப்ரெண்டு இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்க தான்மா எனக்கு கல்கண்டு போட சொல்லி கொடுத்தாங்க. கல்கண்டு எதனால் போடுறோம்னா அந்த மினுமினுப்பு தன்மை வரும். இந்த இப்படி மினுமினுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம கல்கண்டு போடுறது. இது என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க, இங்கே இருக்கிற ஃப்ரெண்டு. இந்த மாதிரி கிண்டுங்கம்மா. இந்த மாதிரி கிண்டி நல்லா அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வந்துடணும். களி அல்வாலாம் எப்படிமா சுருண்டு வரும், அந்த மாதிரி நல்லா சுருண்டு அந்த பிசுனுத்தன்மை நல்லா இழுத்துறணும். அந்த சீனியும் அரிசியும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து நல்லா கொஞ்ச நேரத்தில் இழுத்துரும்மா, நல்லா உறிஞ்சிரும். அதோட அவ்வளோ இதாம்மா பக்குவம். அவ்வளோதான். அதோட அடைச்சிருங்க, அடுப்பு அடைச்சிருங்க. அதோட தட்டில் போட்டுருங்கம்மா. அந்த பண்டாணி இலையெல்லாம் எடுத்துருங்கம்மா. எடுத்து தட்டில் போட்டு நல்லா தட்டி விட்டுங்க. அவ்வளோதான். ஆறுன பிறகு வெட்டிக்கிறங்க. இவ்வளோதாம்மா புழுவூர், ஸ்வீட்டு புழுவூர். இந்த இப்படி மினுமினுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தாம்மா கல்கண்டு போடுறது. சரியாம்மா? ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.